அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரய ஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியனும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் செய்யும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. உள்ளத்தில் ஊக்கமுடையவராக தாங்கள் திகழ்வீர்கள். நெருக்கமான உறவினர்கள் இடையே நல்ல நட்பு உறவு ஏற்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏற்ற யோகமான காலமாக உள்ளதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் எளிதில் தங்களை வந்து சேரும். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். அனைவரும் தங்களிடம் இணக்கத்துடன் நடந்து கொள்வார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது நல்லது. இல்லையெனில் வம்பு வழக்குகளுக்கு ஆளாக நேரிடும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக டிசம்பர் மாதத்தில் 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகள் வருகின்றது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மார்கழி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதம் 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய்
டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை வரை துலாம் ராசியில் அமர்ந்தும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை வரை மகர ராசியில் அமர்ந்தும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.